இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அதுதான் பிரதி பெயர்கள். பிரதி பெயர்கள் இதுதான் நாங்கள் இப்போ படித்ததுலே இப்போ நாங்கள் இசுமுடைய 4 தன்மை படித்தோம். அதுக்கு பிறகு ஹருஃப் படிக்க போகிறோம். அதுக்கு பிறகு ஃபிகில் படிக்க போகிறோம். நாங்கள் படிக்க போகிறதுல ஆக முக்கியமான விஷயந்தான் என்னது, இதை பிரதி பெயர்கள் என்றது. நாங்கள் முழு சிலபஸில் இது எல்லாம் புஸ்தத்துலேயும் ஆக முக்கியமானது இது. ஸோ இதை படிச்சிங்கன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு நல்லாவே விளங்கின மாதிரி. குர்ஆன்லேயும் இது எல்லா இடமும் நீக்குது. எந்த பேஜ் எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக நிறைய பிரதி சொற்கள் உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? குர்ஆன்லேயும் உதாரணம் கொண்டு எடுத்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பிரதி பெயர்கள் என்றா என்னது? பிரதி பெயர்கள் என்றால் ஒத்தரை நீங்கள் குறிப்பது, ஒத்தரை சுட்டி காட்டுறது, ஒத்தரை குறிப்பிடுறதுக்கு பாவிக்கிற வார்த்தை தான் பிரதி சொற்கள் என்றது. இப்போ முதலாவது பிரதி சொற்கள் என்ன தந்திக்கிறாங்க? நான் தமிழில் சொல்கிறேன். முதலாவது அவன். என்னது? அவன். அவன் என்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒத்தரை பற்றி சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இமாத் என்ன வைங்களேன், இமாத் நல்லா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இமாத் என்ன மரம் உங்களுக்கு பாய்க்க தேவையில்லை. என்ன செய்வீங்க? அவன். அவன் இல்லாட்டி அவர் நல்லவர், இல்லாட்டி அவன் நல்லவன், அப்படி நாங்கள் சொல்லுவோம் தானே. அப்போ நீங்கள் இமாத் என்ன முதல்ல பாவிச்சதுக்கு, பேரை பாவிச்சதுக்கு அதுக்கப்புறம் அவன் என்று தான் பாய்ப்பீங்க. பெண் என்றா அவள் என்று பாவிப்பீங்க. இப்போ முதலாவது பிரதி சொல் நீங்கள் படிக்கிறது அவன். அதே மாதிரி ஆண் என்றா அவன், பெண் என்று சொன்னால் அவள், பெண் என்றா அவள். நல்லா நினைச்சுக்கோங்க. பிரதி சொற்களில் பிரதி பெயர்கள் பிரதி சொற்கள் 3க்கு பிரியுது. எத்தனைக்கு பிரியுது? 3க்கு பிரியுது. ஒன்றுமா இதில் எழுதிக்கிறாங்க பாருங்க. மறைவானவரை குறிப்பது. ஒருத்தரை குறிக்கிறே, ஆனால் அவர் உங்கள்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் இமாத்தை பற்றி சொல்கிறேன்னா இமாத்தை உங்கள்கிட்ட இல்லை. இல்லாட்டி ஃபாத்திமா பற்றி சொல்கிறேன்னா ஃபாத்திமா உங்கள்கிட்ட இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவள்ன்னு சொல்லுவீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் பாவிக்கிறே மறைவானவர் குறிப்பிறது ஒண்டிக்குது. அப்போ இந்த ரெண்டு லைனும் நீங்கள் இப்போ படிக்கிறே மறைவான. அப்போ யார் மறைவானவங்க? உங்கள்கிட்ட இல்லாதாக்க. அவன் அவள். சரிதானே? அவன் உங்கள்கிட்ட இல்லை, அவள் உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு நினைவுக்குது அரபில் ஓகே, அவன் என்ற ஒத்தர். அதில் பன்மை என்ன? அவர், அவர்கள். நான் இப்போ அரபு உங்களுக்கு படித்தரல, தமிழ் படித்தாரன். அவர், அவர்கள், பலர். அதே மாதிரி பெண்கள் என்றா அவள்கள். இப்போ தமிழில் நாங்கள் அவர்கள் அவள்கள் என்று சொல்லலும். பெண்கள் நிறைய பேருக்கு அவள்கள் என்று சொல்லலும். இது பெண் பால் அவள். இதுக்கு எங்களுக்கு ஒன்றுமெண்டா அவர்களுக்கு பதிலாக அவள்கள் என்று போடலும். அவள்கள். சரிதானே? அப்போ ஒருத்தருக்கு நாங்கள் அவன் என்று சொல்லுவோம், நிறைய பேருக்கு அவர்கள். அவள் என்று சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு, நிறைய பெண்களுக்கு அவள்கள். இவங்க எல்லாம் கிட்டிக்கிறாங்களா? இல்லை. அரபில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் தமிழில் அவள், அவள்கள், அவன், அவர்கள் அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் அரபில் ஒன்று பன்மை மட்டும் இல்லை, ரெண்டும் ஈக்குது. நாங்கள் படித்தது தானே, எண்ணிக்கை படிக்க போல படித்தோம். ஒன்று ஈக்குது, அதே மாதிரி 2 ஈக்குது, 3 ஈக்குது. அப்போ அவன் என்று சொல்கிறது ஒத்தர், அவர் என்று சொல்கிறது ஒத்தர். அதே மாதிரி 2 பேர், அவர்கள் இருவர்களுக்கும் ஒரு வார்த்தை அரபில் பாவிக்கிறேன். அதே மாதிரி அவள்கள் இருவர், அவர்களுக்கு பதிலாக அவள்கள் இருவர்கள், பெண்கள் 2 பேர். இதுக்கு என்ன வார்த்தை பாவிக்கிறேன்? அரபு நாங்கள் படிப்போம். ஒரு அவன் என்றதுக்கு பாவிக்கிற வார்த்தை தான் ஹுவ என்ற வார்த்தை. அரபில் என்ன வார்த்தை? ஹுவ. அவன் என்று பாவிக்கிற வார்த்தை என்ன? ஹுவ. 2 பேர் அவர்கள் இருவர்கள் என்று எப்படி பாவிக்கிறே? ஹுமா. ஹுமா என்ற அவர்கள் இருவர்கள். ஓகே. அப்புறம் பெண்கள் என்று எப்படி பாவிக்கிறே? இல்லை இல்லை, நிறைய பேர் அவர்கள். ஹும். ஹும் அது ஆண்கள் தானே. இப்போ ஆண்கள் என்று எடுங்க, இப்போ தள்ள ஆண்கள் என்று வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் அவர்களுக்கு ஹும். அப்போ இதை நீங்கள் தன்னிமாய் பாடமாக்கணும். சரிதானே? ஹூ என்றா அவன், ஹுமா என்றா அவர்கள் இருவர்கள், ஹும் என்றா அவர்கள் நிறைய பேர். சரிதானே? அவர்கள். அப்போ ஹுவ, ஹுமா, ஹும் சொல்லுங்க பார்க்க. 5 தரக்கா. ஹுவ, ஹுமா, ஹும், 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 ஹுவ, ஹுமா, ஹும். அதுக்கு பிறகு பெண்கள்ட அவளுக்கு ஒருத்தருக்கு பாய்க்கிற வார்த்தை என்ன? ஹிய. ஒரு பெண்ணுக்கு பாய்க்கிறது ஹிய. 2 பெண்களுக்கு பாய்க்கிறது ஒரு பெண் அவள் என்று சொல்றது. அவள் கிட்ட இல்லை, தூரத்தில் இருக்கிற அவள். 2 பெண்களுக்கு பாய்க்கிற வார்த்தை ஹுமா. அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு பாய்க்கிற வார்த்தை
ஹுன்ன ஹுன்னெண்டா அவர்கள் நிறைய பெண்கள் அவர்கள் பெண்கள் என்று என்ன போடுகிற பிரச்சனை இல்லை அசஸ் போடுகிற அவர்கள் பெண்கள் இல்லாட்டி அவள்கள் என்று சொல்லு அவள்கள் என்று சொன்னால் அவர்கள் லேசி அப்போ ஹிய ஹுமா ஹும் அதையும் பாடமாகுங்க சாரி ஹிய ஹுமா ஹுன்ன இதை நீங்கள் 100 தடவை சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நல்ல நினைவிக்கணும் இது கட்டாயமாக தேவை எங்களுக்கு சரியா இப்போ 2 ஒன்றுக்கு சேர்த்து சொல்லுங்க பார்க்க ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன 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 சரிதானே இப்போ அர்த்தம் சொல்லுங்க பார்க்க ஹுவ என்றா என்ன அவன் ஹுமா என்றா அவர்கள் 2 பேர் ஓகே ஹும் என்றா அவர்கள் என்றா சரி அவர்கள் என்றா இப்படி நிறைய பேர் தானே 2 பேரை மட்டும் நாங்கள் சொல்லுவோம் ஹும் என்றா அவர்கள் ஹிய என்றா அவள் ஹுமா என்றா அவள் 2 ஹுமா என்றது ஆண்களுக்கும் ஹுமா என்று பாவிக்கிறேன் ஆண்கள் 2 பேருக்கும் பெண்கள் 2 பேருக்கும் அதே வார்த்தை தான் பாவிக்கிறேன் அதை பெருசாக யோசிக்க தேவையில்லை இது பாடமாகிற மாதிரி நீங்கள் பாடமாக்குங்க அப்போ இத ஹுமா வந்து அவர்கள் 2 பேர் ஓகே ஹுன்ன அவர்கள் நிறைய பேர் சொல்ல தேவையில்லை அவள்கள் சரிதானும்மா ரைட் அது விளங்கிச்சா அதில் என்ன சரி டவுட் இருக்குதா ரைட் ஓகே அடுத்தது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மறைவான ஒருத்தரோட பேசினீங்க அவரை பற்றி சுட்டி காட்டினீங்க அவரை குறிப்பிட்டீங்க இப்போ நாங்கள் குறிப்பிட்ட போகிறது வந்து உங்களுக்கு கண் முன்னுக்கு ஒத்தளிக்கிறாரு அப்பரோட எப்படி பேசுகிறீங்க அவருக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து உண்டு நீ என்ன நீங்கள் நீ என்று சொல்லுவோம் 2 பேர் என்றா நீங்கள் இருவர்கள் நிறைய பேர் என்றா நீங்கள் பலர் இல்லாட்டி நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் நீங்கன்னு சொல்லுவோம் 2 பேருக்கு நீங்கள் இருவர் நிறைய பேருக்கு நீங்கள் பலர் இல்லை நீங்கள் சரிதானே அப்போ அதில் அரபில் பாய்க்கிற வார்த்தை வந்து அந்த ஆனால் நீங்கள் என்று சொல்ல போகலையின இப்போ நாங்கள் தமிழில் வந்து நீங்கள் என்று சொல்லக்கொள்ள ஆணுக்கும் நீங்கள் என்று தான் சொல்கிறேன் பெண்ணுக்கும் நீங்கள் என்று தான் சொல்கிறேன் ஆனால் அரபில் அப்படி இல்லை இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் யூ என்றா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாவிக்கிறேன் ஆனால் அரபில் அந்த என்று சொன்னால் அது ஆண் மட்டும்தான் பெண்ணுக்கு அந்த என்று பாவிக்கிற இல்லை சரியா பெண்ணுக்கு என்ன பாவிக்கிறேன் அந்தி பெண்ணுக்கு பாவிக்கிறேன் அந்தி அப்போ அந்த என்றா நீங்கள் ஆண் அந்தி என்றா நீங்கள் பெண் அந்தி என்ன நீங்கள் பெண் அதை நீங்கள் கொட்டன் சொல்லணும் அப்போ அந்த என்ன நீங்கள் ஆண் அந்தி என்ன நீங்கள் பெண் சரிதானே அந்துமா என்றா அந்துமா என்றா நீங்கள் இருவர்கள் ஆண் ஆனால் பெண்களுக்கும் நீங்கள் இருவர்கள் பெண்ணுக்கும் நாங்கள் பாவிக்கிற அதே வார்த்தை தான் அந்துமா நீங்கள் இருவர்கள் பெண் சரிதானே அந்துமா அது 2க்கும் அதே வார்த்தை தான் பாவிக்கிறோம் அப்படின்னா 2 ஆண்கள் ஈக்கிறாங்க உங்களுக்கு வந்து அந்துமா என்று சொல்லிடும் நீங்கள் இருவர்கள் ஆண் 2 பெண்கள் ஈக்கிறாங்க உங்களுக்கு அந்துமா என்று சொல்லிடும் ஆண் ஒன்று பெண் ஒன்று ஈக்கிறாங்க 2 பேர் ஈக்கிறாங்க அப்பயும் உங்களுக்கு அந்துமா 2 பேர் வந்து அந்துமா என்று சொல்லிடும் சரிதானம்மா நிறைய பேர் நீங்கள் பலர் நீங்கள் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்கள் நிறைய பேர் இருந்தால் அந்தும் பெண்கள் நிறைய பேர் இருந்தால் அந்துண்ண பெண்கள் நிறைய பேர் இருந்தால் அந்துண்ண விளங்கிச்சா சரி அப்போ இதையும் கொஞ்சம் பாடம் பண்ணுவோம் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண முதல்ல 1வது லைன் 5 தடவை சொல்லுங்க அந்த அந்துமா அந்தும் 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 அந்தி அந்துமா அந்துண்ண 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 இப்போ 2 ஒன்றுக்கு சேர்த்து சொல்லுங்க பார்க்க அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண இன்னும் 2 தடவை சொல்லுங்க அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துண்ண இது எப்படி பாடமாக்கணும் என்றா சும்மா நான் ஸ்டாப்பாக பார்க்க ஹுவா ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா அனனகும் அந்த ஸ்பீடில் பார்க்கணும் இது அவ்வளோ முக்கியம் இதை நீங்கள் படிக்காமல் அடுத்தது ஒன்றும் யோசிக்கல இந்த பாடம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரபை மறந்துட வேண்டியதான் அவ்வளோ பொறுமதி சரியாம்மா இது இன்றைக்கு பாடம் ஒரு பெரிய பாடமே இல்லை இன்றைக்கு நாங்கள் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால் இதை சாட்டை மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கு பாடம் அதே அர்த்தத்தை பார்க்குறேன் அப்போ அந்த என்ன அந்த என்றால்
நீ 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 ஆனா பெண் அதே சொல்லுங்க. ஆண். நீ ஆண். ஓகே. அந்துமா அன்துமா நீ ஆண் 2. ஆண் 2 அதே ஆர்டர்ல சொல்லுங்க. அந்தும் அன்தும் ஆண்கள் நிறைய நிறைய. பில அப்படி சொன்னா பில. ஆண்கள் நிறைய பேர் சொன்னா அதுல அர்த்தம் வருது இல்ல. அப்போ அன்துமா அவர்கள். அவர்கள் என்றாலும் பில. அவர்கள் என்றா ஹும். அப்போ நீ இல்லை நீங்கள். நீங்கள் அது சரியான முக்கியம். கொலப்பிக்கூடாது. இது குழப்பினா முடிஞ்ச எல்லாமே. அப்ப அந்த என்று சொல்றது நீங்கள் ஆண்கள். நீங்கள் நீங்கள் 2 பேர். நீங்கள் எல்லாம் ஆண்கள் சொல்லுங்க. நீ ஆண், நீங்க 2 பேர் ஆண்கள், நீங்கள் நிறைய ஆண்கள். சரிதானே? அந்தி என்ன? நீ நீ என்று சொன்னா போதா? நீ பெண். நீ பெண். அந்துமா நீ 2 பேர். பெண்கள் 2 பேர். அந்துன்ன பெண்கள் நிறைய. அப்படி சொன்னா பில. நீங்க முக்கியமானதை மறக்கிறீங்க. அந்துன்னெண்டா பெண்கள் நிறைய இல்ல, நீங்கள் பெண்கள். நீங்கள் என்றதான் முக்கியம். அந்துன் என்றது பெண்கள் என்றதை விட நீங்க என்றது முக்கியம். நீங்கள் பெண்கள். நீங்கள் பெண்கள். உங்களோட முன்னுக்கிக்கிறாங்க. நீங்கள் பெண்கள். நீங்க உங்க பெண்களோட முன்னுக்கிற பெண்களோட பேசுறீங்க. விளங்கிச்சாம்மா? முக்கியமானது வந்து நீங்க மறக்கக்கூடாதது நீ என்றது மறக்கக்கூடாது. எல்லாத்துலயும் நீ என்றது வருது. அப்ப அந்த என்றா என்ன? அந்த என்றால் நீ. நீ ஆண். ஆண். அந்துமா என்றா நீ ஆண் 2 பேர். வெரி குட். அந்தும் என்றா நீ ஆண்கள். அதுக்கு நீ ஆண்கள் சொல்றதை விட நீங்கள் ஆண்கள். நீங்கள் ஆண்கள். என்ன நாங்க நீ என்று பாய்க்கிறல்ல நிறைய பேருக்கு. நீங்கள் ஆண்கள். அந்தி என்றா நீ பெண். நீ பெண். வெரி குட். அந்துமா என்றா நீ 2 பெண்கள். வெரி குட். நீங்கள் 2 பெண்கள். என்ன 2 பேர் சொல்லி நீங்கள் 2 பாய்க்கலும். ஒருத்தருக்கு மட்டும் தான் நாங்க நீ பாய்க்கிறேன். நீங்கள் 2 பெண். நீங்கள் 2 பெண்கள். இது வந்து அரபில தமிழ். சரிதானுமா? அந்துன்ன அந்துன்ன நீங்கள் இல்ல, நீங்கள் நிறைய பேர் தானே. அந்துன்ன நீங்கள். சரி, ஒன்று மிஸ் ஆகுது. நீங்கள் பெண்கள். நீங்கள் பெண்கள். சரிதானே? நீங்கள் பெண்கள். சரி, ஓகே. அடுத்து வந்து சரியான லேசி. அன நஹ்னு. அன என்றா நான், நஹ்னு என்றா நாங்கள். நாங்கள். அவ்வளோதான் இன்றைக்கு பாடம். இவ்வளோ தான் உங்களோட இன்றைக்கு பாடம். இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷத்தில் பாடம் முடிஞ்சு, 12 நிமிஷத்தில் பாடம் முடிஞ்சு. ஓகே. இது வந்து அன நஹ்னு வந்து தன்னை குறிக்கிறது. அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு யாரை குறிக்கிறது? எதிரிலுள்ளவரை, இல்லாட்டி உங்களோட முன்னுக்கு இருக்கிறவரை, எதிரில் இருக்கிறவரை குறிக்கிறது. ஹுமா ஹும் ஹியோ ஹுமா உன்ன எங்களுக்கு காணாதவர்களை, மறைவானவர்களை குறிக்கிறது. அவ்வளோதான். இதோ பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து இதே மொட்டி வச்சுக்கொள்ளு. இப்போ நீங்கள் முஸ்லீம் சார்டை எப்படி ஒட்டி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இதே மொட்டி வைக்கணும். ஒரு சின்ன விஷயம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அது என்னென்றா, ஹுவ என்றா அவன், ஹுமா என்றா அவர்கள் இருவர்கள், ஹும் என்றா அவர்கள் ஆண். ஆனால் நல்லா நினைச்சுக்கோங்க, அரபுல இந்த ஹும் என்று சொல்ல போகல, ஆண்கள் நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு ஹும் என்று சொல்லிடும். ஆண்கள் நிறைய பேர் இருந்தால் ஹும் என்று சொல்லிடும். பெண்கள் மட்டும் மீக்கிறாங்க, என்ன சொல்லணும்? நீங்கள் ஹுன்ன சொல்லணும். ஹுன்ன சொல்லணும். கீழே இருக்கிறது. ஆண்களும் பெண்களும் மீக்கிறாங்க, என்ன வார்த்தை பாய்க்கலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அதில் ஆண்களும் மீக்கிறாங்க, பெண்களும் மீக்கிறாங்க. அதுக்கு என்ன வார்த்தை பாய்க்குது? ஹும் தான் பாய்க்கணும். ஹும் என்று சொன்னால் ஆண்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஹும் என்று பாய்க்கலும், ஆண்களும் பெண்களும் மிக்ஸாக நிறைய பேர் இருந்தாலும் ஹும் என்று பாய்க்கலும். விளங்கிச்சா? ஆனால் பெண்கள் மட்டும் இருந்தா ஹுன்னை மட்டும்தான் பாய்க்கணும். இது விளங்கிச்சா? சரியான முக்கியம். அதே மாதிரி தான் அந்தும். ஆண்கள் பெண்களும் மிக்ஸ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு ஹும் என்று பாய்க்கணும். ஆனால் 3க்கு மேலே இருக்கணும். 3 இல்லாட்டி 3க்கு மேலே இருக்கணும். விளங்கிச்சா? அதே மாதிரி அந்தும். அந்தும் என்ன? நீங்கள் நீங்கள் நிறைய பேர் தானே. அந்துமினா நீங்கள் ஆண்கள் நிறைய பேர். ஆண்கள் நிறைய பேர் உங்களோட முன்னுக்கு பெண்கள் 2 பேர் இந்த அந்துமா இல்ல உமா. அவர் 2க்கும் உமா தானே வருது பாருங்க. ஆண்கு உமா தான் வந்து பெண்ணுக்கு உமா தான் வருது. அந்துமாவும் அதே தான் வருது. அது பிரச்சனையே இல்லை. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்துமா தான் பாயிரும். ஒருத்தர் இருந்தாலும் அந்துமா, இல்லை 2 பேர் ஆண்கள் இருந்தாலும் அந்துமா, 2 பெண்கள் இருந்தாலும் அந்துமா, ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாலும் அந்துமா. ஆண்கள் நிறைய பெண்கள் நிறைய இருந்தால் தான் ஹும். ஆண்களும் நிறைகிறாங்க, பெண்களும் நிறைகிறாங்க, ஹும். விளங்கிச்சா? அப்படின்டா 3க்கு கூட இருக்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் மிக்ஸ் ஆகிக்கிறாங்கன்றா அது ஹும் தான் பாய்க்கணும். ரைட், ஓகே. அதே மாதிரி தான் அந்தும். அந்தும் என்ன? நீங்கள் உங்களோட முன்னுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள். ஆண்கள் மட்டும் இருந்தாலும் அந்தும், பெண்கள் மட்டும் இருந்தா என்ன வார்த்தை பாய்ச்சிக்குது?
பெண்கள் மட்டும் அந்துன்னதான். அந்துண்ண ஆண்களும் பெண்களும் மீந்தா இப்போ சொல்லுங்க பார்க்க அந்துமா அந்துண்ணையா அந்தும் அந்தும் சரியா சொன்னீங்க அந்தும் ஆனா நகுனுக்கு பிரச்சனை இல்லை நான் ஆணா இருந்தாலும் மனத்தான் பெண்ணா இருந்தாலும் மனத்தான் நகுனு ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நகுனு பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நகுனு நாங்க பெண்கள் நிறைய பேர் இருந்தா நகுனு நீங்களும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நகுனு இல்லாடி ஆண்கள் பெண்கள் இருந்தால் நாங்கள் ஆண்கள் பெண் இருந்தால் நகுனு ஆண் என்று சொன்னாலும் மனத்தான் பெண் என்று சொன்னாலும் மனத்தான் ஆனா நகுனு வந்து ஆண்கள் பெண்களுக்கு மாறுது இல்லை ஸோ ஐ சாரி லேசி ஆனால் அடுத்தது ஒரு மாறுது ஆனால் நிறைய பேர் ஓகே இப்போ ஒரு நாங்கள் முஸ்லீம் சாட்டை படித்தோம் முஸ்லீமுன்னு என்ன எத்தனை பேர் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி 2 முஸ்லீம் முஸ்லீமுன்னு நாங்கள் படித்தோம் நிறைய முஸ்லீம் இது உங்களுக்கு புதுசாக நான் சொல்லித்தரேன் இந்த டைமிங்கிற சுட்டி இந்த கொஞ்சம் அது ஆட் பண்ணுறேன் அந்த டைமில் சொன்னால் இது ஒரு குழம்பிக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் படித்தோம் முஸ்லீம் பெஞ்சான் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைன் முஸ்லிமத்தைன் முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்துன் என்ற எத்தனை பெண்கள் நிறைய பெண்கள் படித்தோம் தானே இப்போ நீங்கள் நிறைய பெண்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க முஸ்லிமாத்துன் நிறைய ஆண்கள் இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க முஸ்லிமூன்னு சொல்லுவீங்க உங்கள் முன்னுக்கு நிறைய பெண்களும் நிறைய ஆண்களும் இருக்கிறாங்க மிக்ஸ் ஆகிக்கிறாங்க என்ன பாவிப்பீங்க முஸ்லிமூன எனக்கு ஆண்களோட சாட்டை தான் பாவிக்கிறீங்க ஆண்களும் பெண்களும் மிக்ஸ் ஆகியிருந்தா உங்களுக்கு முஸ்லிமூன்னு சொல்லலும் நிறைய முஸ்லிமூனை இருந்தாங்கன்னு சொல்லலும் பெண்கள் மட்டுமே தான் முஸ்லிமூனை பாவிக்கலாம் ஆண்கள் மட்டுமே தான் முஸ்லிமூனை பாவிக்கலும் ஆண்களும் பெண்ணும் மிக்ஸ் ஆகியிருந்தா அப்பே முஸ்லிமாத்தும் பாவிக்கலாம் ஏன்னா ஆண்கள் பெண்கள் மிஸ் ஆகிறாங்க தானே அப்போ நீங்கள் முஸ்லிமூனை தான் பாவிக்கலாம் அப்படி இந்த ஆண்களோட பன்மை பெண்கள் இன்க்ளூடட் பெண்கள் அது உள்ளே இருக்குது இது அரபுல இருக்கிறோம் ஆண்களோட பன்மைக்குள்ள பெண்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க விளங்கிச்சா ஆனால் பெண்களோட பன்மைக்குள்ள ஆண்கள் மிஸ் ஆகுற இல்லை கிளியரா இது சப்ஜெக்ட் நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் இருந்தால் ஹும் தான் வரும் நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் இருந்தாலும் முஸ்லிமூனை தான் வரும் அப்போ விளங்கிச்சா சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி முஸ்லிமாத்தும் வராது நிறைய ஆண்கள் முஸ்லிமாத்துன்னு சொல்ல நிறைய பெண்கள் மட்டும் இருந்தால் தான் முஸ்லிமாத்துன்னு சொல்லல இது எல்லாமே இது காமன் இது விளங்கிச்சு தானே இப்போ அப்போ நான் சும்மா சொல்கிறேன் அதை கொஞ்சம் செக் பண்ணி இப்போ அல்லா சுபானதாலா இப்போ அவர்கள் என்று பேசினா சம்டைம்ஸ் அதை இடத்த வச்சு பார்க்கணும் குர்ஆனாயத்தை வச்சு அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் தான் சொல்கிறேன் சில இடத்துல அல்லா சுபானதாலா பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக முஸ்லிமாத்துன் அப்படி கூப்பிடுற அந்த மூமினாத்துன் காணிதாத்துன் என்ற ஆயத்துன்னு வருது அப்படி பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கூப்பிடுற இடமும் நீக்குது அந்த குர்ஆன் ஆயத்தை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிக்கணும் இது அல்லா சுபானதாலா ஆண்களுக்கு மட்டும் பேசுகிறானா இல்லை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பேசுகிறானா இல்லை பெண்களுக்கு மட்டும் பேசுகிறானா ஆனால் பெண்கள் மட்டும் வந்தால் பெண்கள் மட்டும்தான் அதில் ஆண்கள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகவே இல்லை பெண்கள் மட்டும் தான் அல்லா சுபானதாலா பேசுகிறாங்க அது பெண்கள் சாட் வந்து ஆண்கள் சாட்டில் புலர்கள் வந்தால் அப்போ யோசிக்கணும் அதை விடத்தை வச்சு இது ஆண்கள் மட்டுமா பெண்கள் மட்டுமா அதை நாங்கள் குர்ஆனை படிக்கும் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் உண்டு விலகித்தான சப்ஜெக்ட் ரைட் ஓகே ரைட் இப்போ நான் உங்களுக்கு சின்ன அசைன்மெண்ட் ஒன்று தரேன் என்னது இதை நாங்கள் பிறகு பண்ணோம் இப்போ இதை பண்ண தேவையில்லை அதை நாங்கள் வந்து பண்ணுவோம் முடிச்சுட்டு ரைட் இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் படித்ததை வச்சு இதில் வந்து தமிழ் ஈக்குது நீங்கள் அரபை சொல்லணும் சரியா இப்போது இது நான் வந்து பெரிய அக்யூரேட்டாக பார்க்குறேன்ல உங்களுக்கு ஐடியா ஒன்று இருந்தால் போதும் நேற்று நான் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று முடிவு செய்தேன் அது மழை பெய்து கொண்டிருந்தது அது என்றது இது அது என்ன போட்டிக்கிறாங்க அது என்ன எடுங்களேன் சும்மா அது இல்லாட்டி அண்டை ஓகே அதை விடுங்க அது சரியாக தமிழ் வருது இல்லைன்னா சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணினா அசத்து சொல்லும் பார்க்க சொல்லி கொண்டிருந்து மேலும் நம்பி ஓகே என் நம்பி இது நாங்கள் பொறைக்கு பார்ப்போம் இது அணை என்று சொன்னதுக்கு இதில் வந்து நீ என்று வரும் அட்டாச் வெர்ஷனில் வரும் அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை அதை நான் அடுத்தது படித்தாரேன் அப்போ அணை இப்போ காண வைங்களே இப்போ காண சரிதானே அவளும் அவளண்டா அந்தி அவள் நல்ல அவள் குழப்பி கொள்ளக்கூடாது நீ இல்லை அவள் என்றால் அந்துமா மாஷா அல்லாஹ் அவளண்டா ஹிய ஓகே என்னோட நீங்கள் சொன்னீங்க தானே அணையண்டு நாங்கள் காலை உணவுக்கு அப்பத்தை செய்தோம் இதை நாங்கள் என்று சொல்ல போகல எத்தனை பேர் இன்னும் கதைக்கிறாங்க இந்த நாங்களுக்குள்ள
நிறைய ஓகே உண்மைக்குமே 2 பேர் தான் நீ நீக்கிறேன் யாரு நானும் என்ன நண்பியும் தான் நீக்கிறேன் 2 பேர் தான் நீக்கிறேன் அப்போ ஹுமா ஆனா என்ன வார்த்தை பாவிச்சிக்குது நாங்கள் நாங்களுக்கு அரபுல என்ன சொல்றேன் ஹும் ஹும்மெண்டா அவர்களே அம்மா அன்தும் அந்துமெண்டா நீங்க சாட சொல்லுங்க பாக்க ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அன்த அந்துமா அன்த அன்துமா அன்தும் அந்தும் அந்தி அன்துமா அன்துன்ன அந்துன்ன அன நஹ்னு அனநகுனு அப்ப நாங்கள் என்றது என்ன நஹ்னு நகுனு அப்ப எங்க ஹும் போனீங்க நாங்கள் நகுனு இப்ப முக்கியமான ஒரு விஷயம் நகுனு என்றா நாங்க தானே இப்ப நீங்க 2 பேர் இருக்கிறீங்க 3 பேர் இருக்கிறீங்க என்ன வார்த்தை பாவிக்க நாங்க என்ன கொள்ள நகுனு 2 பேரையும் தான் அதுவும் நகுனு தான் 2 பேர் என்று சொல்லி என்ன ஆகுறல்ல வேற வார்த்தை இல்ல நகுனுக்கு அந்த கீக்குது அந்த அந்துமா ஆகுது ஹுமா ஆகுது ஆனா நகுனு தான் 2 பேரான நகுனு தான் 10 பேரான நகுனு தான் அப்ப இன்னும் என்ன வரும் நாங்கள் நகுனு காலை உணவுக்கு அப்பத்தை சாப்பிட்டோம் நாங்கள் இருவரும் முறை நாங்கள் என்று வருது நாங்கள் இருவர் அப்ப இன்னைக்கு வரும் நாங்கள் இருவர் நாங்கள் என்ன நகுனு தானே நகுனு தான் அவ்வளவுதான் 2 பேர் என்ன பிரச்சனை இல்லை உற்சாகமானோம் நான் அது அன என்னும் அனன் இப்போ கேடுங்க சரி நான் புறைய சொல்லித்தரேன் அதை நண்பர்களை அனைவரையும் என்னது மின்னஞ்சல் அனுப்பி அவர்களை என்றால் ஹூம் அவர்கள் என்றால் ஹூம் வெரி குட் உடனடியாக வர சொன்னோம் அவர்களில் மரம் அவர்கள் அதுவும் ஹூம் தான் ஓகே இருவர் பதில் அளித்தனர் மேலும் அவர்கள் என்றால் ஹூம் சென்றோம் நாம் நஹ்னு நீங்கள் எத்தனை பேரினா பள்ளிக்கு வராயா உஸ்தாத் வரும் வரா என்று நீங்கள் நினைக்கவில்லையா நீங்கள் நிறைய பேர் அந்த அன்தும் அந்த அன்துமா அந்தும் ஆனா இன கூட்டாளிமாரெல்லாம் ஆண்களா பெண்களான்னு சொல்றாங்க இல்ல சும்மா சரி இது எல்லாம் இத நீங்கள் எல்லாரும் பெண்களா இருந்தா அந்துன்ன ஆண்களா இருந்தா அந்தும் ஆண்களும் பெண்களும் இருந்தா அந்தும் சரி ஓகே நான் நினைக்கிறது ஆண்களும் பெண்களும் கொடுத்திருக்கிறார்கள் இல்லை நீங்கள் தமிழில் அப்படி வராதும்மா தமிழில் நீங்கள்னு தான் வரும் ஆனால் நீங்கள் பெண்கள் என்றா அசது எழுதுவாரோ தெரியும் ஆனால் இந்த சுச்சுவேஷன் நான் இப்போ நீங்கள் அந்துமென்று போடுவோம் நான் இந்த குழப்பி கொள்ள தேவையில்லை நான் அவர்களில் இருவருக்கும் அவர்கள் நான் என்ற ஆனா என்று தெரியும் தானே அவர்கள் இருவருக்கு இது வந்து ஆண் என்றா எப்படி வரும் அவர்கள் இருவர் ஆண் என்றா அவர்கள் இருவர்கள் இருவர்கள் 2 பேர் ஹுமா அவர்கள் இருவர் பெண்கள் வந்து அதுவும் ஹுமா மாஷா அல்லாஹ் நீங்கள் ஒத்தர் இல்லை நீங்கள் இருவரும் ஆனண்டா எப்படி வரும் நீங்கள் இருவரும் ஆனண்டா நீங்கள் இருவரும் ஆண்கள் அந்துமா நீங்கள் இருவர் பெண்ணண்டா அந்துமா அந்துமா இல்ல அந்துமா சாட்ட சொல்றேன் ஓகே மாஷா அல்லாஹ் நினைவில்லை ஓ நல்லா ஓகே எங்களில் நாங்க என்றது எங்களில் நஹ்னு ஓகே அவர் ஒத்தர் ஹுவ ஓகே பெண்ணண்டா அவள் இல்லை அவர் தானே வந்து ஓகே நாங்கள் நஹ்னு அவர் அவள் என்றா ஹிய நீங்கள் அனைவரும் நீங்க எல்லாரும் அந்தும் நீங்கள் எல்லாரும் பெண் ஆய்ந்தா அந்துன்ன வெரி குட் நாங்கள் நாம் உங்களுக்கு நாம் என்றா நஹ்னு உங்களுக்கும் நிறைய பேரா நிறைய பேர் என்ன அதுவும் இது நஹ்னு உங்களுக்கு கண்ணு முன்னுக்கிறான் அந்தும் உங்கள் எல்லாம் பெண்களா இருந்தா அந்துன்ன அவர் அந்த
அவரென்று தான்த்தையா ஹுவ ஹுவ அவர் பெண்ணாய்ந்தா அவளாய்ந்தா ஹிய 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 அதை ஓகே அதேண்டா அதேண்டா கொஞ்சம் கஷ்டம் அதேண்டா எங்களுக்கு நோமலை வந்து ஹுவ பாவிக்க மேலும் ஹிய பாவிக்க மேலும் ஆனால் நிறைய வந்து ஹிய தான் பாவிக்கிறேன் அது வெடத்தை பொறுத்து இருக்குது அதை ஏண்டா இப்போ நாங்கள் வந்து தமிழில் அவள் ஈக்குது அவர் ஈக்குது ஆனால் அது என்ற ஒன்று இல்லை தமிழ் எண்டு இப்போ உதாரணத்துக்கு பூனை பூனை பால் குடிச்சு அது சரியான பசந்து அது சரியான பசந்துன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பூனைக்கு அவள் என்று சொல்லுவோமா அவர் என்று சொல்லுவோமா இப்போ அந்த அந்துமா அந்துனால் மனுஷரை தானே குடிக்கிறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் அதுதான் இதை விலங்க பூனை தான் உதாரணம் பூனை எடுத்தேன் பூனை பால் குடிச்சு அது சரியான பசந்து நாங்கள் சொல்லுவோமா பூனைக்கு தமிழில் அவள் சரியான பசந்துன்னு சொல்லுவோமா அப்படி இல்லாட்டு சொல்லுவோமா அவர் சரியான புள்ளி அவர் என்ன பாவிப்போமா பூனைக்கு நாங்கள் அவர் அவள்னு பாவிக்க மாட்டோம் ஏண்டா பூனை ஆனா பெண்ணான்னு எங்களுக்கு தெரியா ஆனால் நான் அரபுல என்ன சொன்னேன் அரபுல எல்லாத்துக்கும் என்ன நீக்குது ஆண் பெண் நீக்குது அரபுல எல்லாத்துக்கும் ஆண் பெண் நீக்குது தமிழ்ல எல்லாத்துக்கும் ஆண் பெண் இல்லை புஸ்தத்துக்கு ஆண் பெண் நீக்குதா தமிழ்ல இல்லை ஆனால் அரபுல ஈக்குது இப்போ நான் அன்றைக்கு உதாரணம் சொன்னேன் அரபிகள் பேச போகல தமிழில் சொல்கிறேன்டா நான் நேற்று நிறைய புஸ்தங்கள் குத்துபுன் வாசிச்சேன் சரியா அவர் நல்ல இன்ச்சென்று சொல்றியா அவள் நல்ல இன்ச்சுன்னு சொல்றியா இப்போ நான் தமிழில் சொல்லக்கூட அது நல்ல இன்ச்சுன்னு சொல்லுவோம் அதுவல் நல்ல இன்ச்சு ஆனால் அரபிகள் எப்படி சொல்லுவாங்க அவள் நல்ல இன்ச்சு அப்போ என்ன பாவிப்பாங்க என்ன சரி அவள்ன்றதுக்கு என்ன பாவிப்பாங்க என்ன உன்னையா அவள் ஹிய தான் பாவிப்பாங்க உன்னை பாவிக்க மாட்டாங்க ஏன்டா உசுறு இல்லை நீங்க ஏன் உன்னை சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சு நிறைய புஸ்தம் தானே அப்போ உன்னை தானே பாவிக்கணும் வேண்டி இல்லை அவங்க ஒருமை பெண்ணை தான் கருத்துறாங்க இப்போ விளங்கிச்சா ஏன் இதுவரை படிச்ச பெண்ணு இதை படிச்ச சுட்டின்னா இப்போ உங்களுக்கு இது சொல்லும் அவன் ஒருமை பெண்ணை தான் பாவிப்பாங்க நிறைய புஸ்தம் அப்போ உன்னை பாவிப்போம் இல்லை இல்லை ஹிய தான் ஏன் ஒருமை பெண் புஸ்தங்கள் ஒருமை பெண்ணை பாவிக்கிறான் அரபுல எல்லாத்துக்கும் வந்து ஆண் பெண் நீக்கிற சுட்டி அது என்ற வார்த்தை அரபுல இல்லை ஒன்றை ஹுவ பாவிப்பாங்க இல்லை ஹிய பாவிப்பாங்க வேறதை வச்சு மிச்சமே ஹிய தான் வரும் அதை நாங்கள் அதை படிப்போம் அது என்ன வரணும் இப்போ நீங்க சொல்லுங்க ஹியன்னு வச்சுக்கோங்க இப்போ எங்களிடம் நகணும் இது விளங்கிச்சா இது நல்லா விளங்கிச்சா இது நல்லா விளங்கினேன்டா உங்களுக்கு இன்றைக்கே எனக்கு அடுத்ததையும் படித்தறையிலும் அது என்ன தெரியுமா அது வந்து இதெல்லாம் பிரதி சொல்லலுமா இப்போ நாங்கள் படித்தது வந்து தனியாக ஈகிற பிரதி சொல்கள் இதை பிரதி சொல்கள் எல்லாம் சேர்ந்து வர பிரதி சொல்களும் ஈக்குது அதே எனக்கு இன்றைக்கு படிச்சு தரையிலும் நீங்கள் ரெடி ஆயிருந்தா ஓகேன்னா நான் படித்தேன் சரி ஓகே இந்த வீடியோ தானே உங்களுக்கு திருப்பி பார்க்கலும் தானே ஸோ படிக்கிறவங்களும் இன்ஷால்லாம் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்தால் வேண்டிய டைம் கேளுங்க இன்ஷால்லாம் எங்களோட நம்பர் எல்லாம் இது ஒசக நான் சொன்ன அசத்துக்கு போட சொல்லி வீடியோக்கு ஒசக வரும் இன்ஷால்லா ஹைர் ஓகே இப்போ அடுத்த டாப்பிக்கு போக முந்தி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹுவா ஹுமா முதல்ல ஒரு சார்ட் ஃபுல்லாக சொல்லுங்களேன் ஹுவா ஹுமா ஹுமா ஹுன்ன அன்ட அன்துமா அன்தும் அன்டி அன்துமா அன்துன்ன அண்ணன் நஹ்னு சரியா இது ஸ்டார்ட் தானே நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கொள்ளணும் என்ன தெரியுமா இது எல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன சார்ட்டில் எல்லாமே ரஃபா எல்லாமே என்ன எல்லாமே ரஃபா நீங்கள் சொன்ன எல்லாமே ரஃபா ஹுவ ரஃபா ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹ்னு எல்லாமே ரஃபா அப்போ நசுப் எண்ணெய் ஜர் எண்ணெய் ஏண்டா நாங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இசுமெண்டா இதுக்கு நசுப் ஜர் மீக்கணுமே இப்போ முஸ்லிம் உன்னெண்டா ரஃபா முஸ்லிம் என்னண்டா நசுப் முஸ்லிம் என்னண்டா ஜர் அப்போ ஹுவ என்றா ரஃபா என்றா நசுப் எண்ணெய் ஹுமா என்றா ரஃபா என்றா அப்புறம் நசுப் எண்ணெய் ஜர் எண்ணெய் இப்போ அதுதான் நாங்கள் படிக்க போகிறோம் என்ன படிக்க போகிறோம் நஃபா படிச்சிட்டோம் இப்போ நசுப்பும் ஜர்ரும் படிக்க போகிறோம் சரியா சரி எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன் முதல்ல எல்லாத்தையும் அழிச்சு விடுவோம் முதல்ல இப்போ தான் சரியான முக்கியமான விஷயம் வருது சரிதானே ரைட் இப்போ தான் உங்களுக்கு குர்ஆன் வந்து அன்லாக் ஆக போகுது நான் இதை படித்து தந்துட்டு இன்ஷால்லா குர்ஆன் ஆயத்தொண்டுக்கு போவோம் டைமிங் தான் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி ஓகே ரைட் ஓகே முதலாவது ஹுவ வந்து ரஃபா என்றா நசுபில்லாட்டி நசுபும் ஜர்ரும் ஒரே மாதிரி தான் வரும் எப்படி வரும் தெரியுமா ஹூ என்று வரும் எப்படி வரும் ஹுவோட நசுபும் ஜர்ரும் எப்படி வரும் ஹூ என்று வரும்
அப்படி இல்லாட்டி ஹீ என்று வரும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஹூ இல்லாட்டி ஹீ வந்தா ஹூ நசுபு ஹீ ஜர்ரு இல்லை. ஹூ வந்தா அது ஒண்டோ நசுபு இல்லாட்டி ஜர்ரு. மட்டும்தான் ரஃபா. ஹூ வந்தா ரஃபா, ஹூ வந்தா நசுபு இல்லாட்டி ஜர்ரு. அதை விடத்தை வச்சு பார்க்கணும். விடத்தை வச்சு நாங்கள் படிக்கலும் அது நசுபா ஜர்ராண்டு. அடுத்து வந்து இந்த நசுபும் ஜர்ரும் தனியே வராது. எப்படி வராது? தனியே வராது. அது இன்னொருத்தரோட சேர்ந்து கொண்டு தான் ஈக்கும். எப்பயுமே தனியே வராது. அதுக்கு தனியே ஈக்கல. ஐ சுட்டி நாங்கள் சொல்லுவோம் இது வந்து என்னதுன்னு சொன்னால் இணைக்கப்படும் இணைக்கும் பிரதி பெயர்கள். இது தனியான பிரதி. ஹூ என்றது தனியாக ஈக்கிற பிரதி சொல். குர்ஆன்ல நீங்கள் பார்ப்பீங்க ஹூ தனியாக ஈப்பாரு. ஆனால் ஹூ எப்பயுமே தனியாக ஈக்க மாட்டார் குர்ஆன்ல எங்கேயுமே. அது இன்னொருத்தரோட சேர்ந்து தான் ஈப்பாரு. நசுப் இல்லாட்டி ஜர். விளங்கிச்சாம்மா? ரைட், ஓகே. ஹுமாட சேர்ந்து வாரது எப்படி தெரியுமா ஈக்கும்? ஹுமா இல்லாட்டி ஹிமா என்று ஈக்கும். ஹுமா இல்லாட்டி ஹிமா என்று. அப்போ இப்போ கூட அப்போ ஹுமா வந்து ரஃபா என்று சொன்னேன். அப்போ நசுபுஞ்சரும் ஹுமாவா? அப்போ குழப்பம் தானே உமா? அப்போ நீங்கள் குர்ஆனை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் இதை ஹுமா ரஃபாவா இதை ஹுமா நசுபா ஜரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொல்லுங்க பார்க்க. சரியான லேசி. ஹுமா தனியே இருந்தா ரஃபா, ஹுமா தனியே இருந்தா ரஃபா, ஹுமா சேர்ந்து வந்தா நசுப் இல்லாட்டி ஜர். அவ்வளோதான். அடுத்து ஹுமா என்றும் சேர்ந்து வரும், ஹிமா என்று சேர்ந்தும் வரும். அப்படி கண்டா நசுப் இல்லாட்டி ஜர். விளங்கிச்சா? ரைட், ஓகே. மூணாவது சேர்ந்து கொண்டு தான் வருவாங்க. ஹும். ஹும் வந்து ரஃபா என்ன படிச்சோம் தானே? இணைக்கப்படுறது இது நசுப் இல்லாட்டி ஜர்ரும் ஹும் தான். ஹும்ட நசுப் இல்லாட்டி ஜர்ரும் ஹும் தான். அப்படி இல்லாட்டி ஹும் பாருங்க நசுப் இல்லாட்டி ஜர்ரும் ஹும் தான். ஹி இல்லாட்டி ஹிம் என்று வரும். ஹும் என்று வரும், ஹிம் என்று வரும். இப்போ உதாரணத்துக்கு குர்ஆன் இது ஹும் என்று. இப்போ நீங்கள் இது ரஃபாவா இல்லை நசுப் இல்லாட்டி ஜர்ரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அர்த்தம் தெரியா? பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவ்வளோதான். சரியான லேசி. தனியே இருந்தா ஹும், அவர்கள் நிறைய, சேர்ந்து வந்தா அவர்கள் நிறைய. இல்ல ரஃபா நசுபா ஜர்ரான். தனியே இருந்தா நசுப் இல்லாட்டி ஜர்ராது. சேர்ந்து வந்தா நசுப் இல்லாட்டி ஜர். தனியே இருந்தா ரஃபா. கஷ்டம் இல்லை. உதாரணத்துக்கு சூரா ஃபாத்திஹால பார்க்குறீங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரெண்டு வார்த்தை. அலாஹிம் தான் அலைஹிமா மாறுது. நான் புறைய படிப்போம். அலைஹிம் என்ன வார்த்தை இது? ஹிம். ஹிம் வந்து நசுப் இல்லாட்டி ஜர். ஹிம் வந்து நசுப் இல்லாட்டி. ஹும் தான் அது ஹிம்மா மாறிக்குது. அவர்கள், அவர்கள். சரிதானே? அலா என்ற மீது, அவர்கள் மீது. அது நாங்கள் புறைய படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே தானே? ரைட். அதே மாதிரி ஹிய தனியைக்கு கொள்ள ஹிய சேரப்போகல அவர் எப்படி மாறுறாரு? இல்லை, ஹீ வந்து ஹூவை தான் ஹீயா மாறுறாரு. இப்போ பாருங்க, ஹூவை வந்து ஹூ இல்லாட்டி ஹீயா மாறினேன்டா எது பேலன்ஸ் ஆகுது? ஹூ, ஹீ, அடுத்தது என்னது? ஹா. தான் பெண். விளங்கிச்சா? ஆணுக்கு பெய்துட்டு பேலன்ஸ் ஆகுறது பெண். ஹா வந்து பெண்ணை கொடுத்தாரு. சரிதானே? அப்போ ஹிய தனியே வந்தா ரஃபா. அது சேர்ந்து வரக்குள்ள எப்படி வருது? ஹா என்று வருது. விளங்கிச்சா? ரைட். அதே மாதிரி ஹுமா சேர்ந்து வரப்போக்கல ஹுமா என்று வரும், இல்லை ஹிமா என்று வரும். இது மாறுது இல்லை. ஹுன்ன தான் மாற வார்த்தை. ஹுன்ன ரஃபாவும் உன்னத்தான், நசுபும் உன்னத்தான், ஜர்ரும் உன்னத்தான், எல்லாம் உன்னத்தான். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அது ஹும் மாதிரி தான், ஆனால் அதுக்கு வேற இது ஹுன்ன ஹின்னு வருது. ஹும் மாதிரியே தான். எப்படி கண்டுபிடிக்கிற குர்ஆன்ல இது ரஃபாவா நசுபா ஜர்ரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் கிராமரை படிக்கணும். அது வேறே படிப்பீங்க. ஆனால் இல்லை சாரி, நசுபா ஜர்ரான்னு கண்டுபிடி படிப்பீங்க. ரஃபாவா நசுபா ஜர்ரான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி? ரஃபா என்றா எப்படி வரும்? ஹுன்ன எப்படி வரும்? தனியைக்குமா சேர்ந்திக்கும்? தனியைக்கும். நசுபா ஜர்ராண்டா தாரோட சரி சேர்ந்திக்கும். சரியா? நாங்கள் உதாரணம் மட்டும் எடுத்து பார்ப்போம். உன்ன ஹின்ன. ஓகே. அந்த சேர்ந்து வரப்போகல அந்த தனியைந்தா ரஃபா. தனியைந்தா ரஃபா. அந்த சேர்ந்து வரும் தா எப்படி வருது? இணைந்து வந்தா க.
இது சரியான லேசிமன் என்ன வச்சுக்கொள்றதுக்கு. அந்த அந்துமா அந்தும் ஓகே நான் சொல்லித்தரேன். அது பொறை இது முடிச்சுட்டு அந்த எப்படி வரும்? கேவா வரும், தனியாக வரப்போகல. சரியா? அந்த ஏண்டா ரஃபா, கே ஏண்டா நசுபில்லாடி ஜர். அந்துமா ஏண்டா ரஃபா தனியாக வந்தா குமாண்டா சேர்ந்து வரக்குள்ள குமா. அது மாறுது கண்டிக்கு தானே, முதல்ல மாறல, ஹுமா மாறல, ஆனால் அந்துமா மாறுது, குமா. அந்துமெண்டா கும், சேர்ந்து வரப்போகல குன். அப்போ அந்துமெண்டா என்னது? ரஃபா நசுபா ஜர்ரா ரஃபா. கும்மெண்டா வெரி குட் மாஷால்லா. அந்தி அந்தி ரஃபா ரஃபா எப்படி சேர்ந்து வரக்குள்ள எப்படி வருது? கி. அந்துமா சேர்ந்து வரப்போகல நசுபில்லாடி ஜர் எப்படி வருது? குமா குமா குமா. அந்துன்ன சேர்ந்து வரப்போகல எப்படி வருது? குன்ன குன்ன. இது லேசி மெத்தடோண்டிக்கு நினைவச்சுக்கொள்ள. எப்படி நினைவச்சுக்கொள்றது தெரியுமா? சரியான லேசி என்ன தெரியுமா செய்யணும்? இது அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு நீங்கள் படிச்சிருங்க தானே? கொஞ்சம் இல்லைங்க, இது என்ன வந்துச்சு? ஓகே ஓகே, அதெல்லாம் படிச்சிருக்கீங்க தானேம்மா? என்ன தெரியுமா செய்யணும்? இதில் அந்தையில் கடைசி எழுத்து மட்டும் வைங்க. என்ன செய்யுங்க? கடைசி எழுத்து மட்டும் வைங்க. அந்த அந்துமால அன்னை இல்லாமாக்குங்க, துமா. அந்தையில் அன்னை இல்லாமாக்கினா த. அந்துமால இல்லாமாக்கினா துமா. அந்துமை அன் இல்லாமாக்கினா தும். கடைசி எழுத்து இல்லை, அது அன்னை மட்டும் இல்லாமாக்கினா. அந்தியில் அன்னை இல்லாமாக்கினா தி. அந்துமால அன்னை இல்லாமாக்கினா துமா. அந்துண்ணையில் இது அந்துணை இல்லை, அந்துண்ணை. இதை பிழை எழுதிக்குது. அந்துண்ணை அது அசத்துக்கு நான் கரெக்ட் பண்ண சொல்கிறேன். அந்துண்ணா இது என்னடா? ஓகே ரைட், அந்துண்ணை சரியாம்மா. இதில் அன்னை இல்லாமாக்கினா துண்ணு. விளங்கிச்சா? முதல்ல அன்னை இல்லாமாக்குங்க, அதுக்கு இப்போ ஒரு தாக்கு பதிலாக காவை போடுங்க. தாக்கு பதிலாக காவை போட்டா க இல்லை, அன்னை இல்லாம ஆகிட்டீங்க, த கவா மாறுது. அந்துமால குமா குமா. அந்தும் கும். அந்தி கி. அந்துமா குமா. அந்துண்ண குன்ன. தாக்கு பதிலாக தாக்கும். என் கடைசி அன்னை இல்லாம ஆக்கிட்டு அந்தும் தும் தானே, அதை தாக்கு காவை போடுங்க. கும் லேசி. விளங்கிச்சா? சேர்ந்து வாரது எடுக்கிற சரியான லேசி. துமாக்கு குமா, தக்கு க. சரிதானேம்மா? விளங்கிச்சா? க குமாக்கும் கி குமாக்குன்ன. அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன க குமாக்கும் கி குமாக்குன்ன. அப்போ இதை ஒன்றை மட்டும் நினைச்சுக்கொள்ள, ஹீ நினைச்சுக்கொள்ளது. ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்ன. அப்படி விளங்கிச்சா? ஹூ அப்போ முதல்ல ஹுவா ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன. அன நகுடு பார்ப்போம். அன வந்து அன நகுனு பார்ப்போம். நகுனு லேசி. நகுனு சேர்ந்து வரப்போகல, நான் அன சேர்ந்து வரப்போகல. அன சேர்ந்து வரப்போகல ரெண்டு ஜாய்கா வருது. என்ன ஜாய்கா? எத்தனை ஜாய்கா வருது? ரெண்டு ஜாய்கா வருது. ஆனால் ரெண்டும் நசுபேம் ஜர்ரேம் பிரித்து காட்டுது. அப்படி என்றா அன ஈ என்று வந்தா ஜர், நீ என்று வந்தா நசுபு. அன்னைக்கு மட்டும்தான் இது இருக்குது. இப்போ ஹூ எப்படி சேர்ந்து வருது? ஹூ என்று வரும், ஹீ என்று வரும். ஆனால் ஹூம் நசுபா ஜர்ராய்க்கும், ஹீயும் நசுபில்லாடி ஜர்ராய்க்கும். ஆனால் அன மட்டும் ஈ என்று வந்தா ஜர், ஈ என்று வந்தா ஜர், நீ என்று வந்தா நசுபு. விளங்கிச்சா? நீ என்று வந்தா நசுபு. அது அது உங்களுக்கு ரஃபா நசுப் ஜர் ஈஸியாக சொல்லலும் குருவானை பார்த்து. இது அன்னைக்கு மட்டும்தான் இதை செய்யலும், வேற ஒன்றுக்கும் செய்யலும். உங்களுக்கு லேசான வார்த்தை ஒன்று தான் ரப்பி. ரப்பி ஜிதினியில் அதை ரப்பில் அது ஸ்மூஷ் ஆகிது. நாங்கள் ரப்பி என்று கூப்பிட்டோம். ரப்பி என்ற ஏண்ட ரப்பு, என்னுடைய ரப்பு, என்னுடைய ரப்பு. அதை நாங்கள் இன்னும் படிக்கல. அது உடைய என்ற வார்த்தைக்கு முதல் வார்த்தை நாங்கள் படிப்போம். ஆனால் ரப்பி என்ற என்னுடைய ரப்பு. அப்போ அதில் ஈ வந்து ஈ தான் நான், ஆனால் அது இன்னும் ஜர்ரா வந்து இது ரப்பி. விளங்கிச்சா? இதெல்லாம் மிச்சம் பார்க்க தேவையில்லை. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக படிப்போம். நூனோட சேர்ந்து வரும். நீ நசுபெண்டா நீ என்று வரும். நூனோட சேர்ந்து. ஓ ஈ மட்டும் வந்தா அது வந்து யா மட்டும் வந்தால் ஜர். ஜர் அது வந்து எப்பயுமே இது நீயும் ஈயும் சேர்ந்து தான் ஆயிக்கும். ரப்பி சேர்ந்து தான் ஆயிக்கும், தனி ஆயிக்காது. ஏண்டா இது வந்து அது சேர்ந்து வாரது பிரதிச்சோம். ஆனால் அணை மட்டும் தனி ஆயிக்கும் குருவானில். அவர் சேர்றல யாரோடையும். அவர் ரஃபா யாரோடையும் சேர்றல.
விளங்கிச்சாம்மா? ரைட், ஓகே. நாங்கள் குர்ஆனாயத்தை பார்ப்போமா, குர்ஆன் சூறா ஒன்று பார்ப்போமா, இல்லாட்டி இதை செய்வோமா? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை செய்யணும் வேண்டாம், நான் இதை செய்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு இதை செஞ்சுட்டு இன்னொரு நாளைக்கு இதை பார்க்கலும். இல்லாட்டி எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்து குர்ஆனாயத்தொண்டு பார்க்கலும். குர்ஆனாயத்தொண்டு பார்ப்போமா? ரெண்டும் லேசி தானே, எனக்கு லேசி, உங்களுக்கே தோணுமே சொன்னால் சரி. நான் குர்ஆனாயத்தை பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இன்ஷால்லா சூரா ஃபீல் பார்ப்போமா. சூரா ஃபீல் எத்தனை தரக்கு இது வருதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு உதாரணம் விலங்கு எவ்வளோ தரக்க வருதுன்னு சொல்லி. சரிம்மா, நான் சூரா ஃபீல் எடுத்துக்கிறோம். சூரா ஃபீலில் பார்ப்போம் எத்தனை தரக்கா இது வருதுன்னு சொல்லி. சரியா? விலங்குது தானே உங்களுக்கு? ரைட், ஓகே. முதலாவது இது அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் லைக்குதா? லம் இல்லை, தரையில் இல்லை, கைஃபல இல்லை, ஃபால இல்லை, ரப்பு க க யாரு? அந்த இதுதான் தேவை எனக்கு. நீங்கள் சேர்ந்து வர்றது கண்டா நீங்கள் ரஃபாவை சொல்லணும். அப்போ இனர் நசுபில்லாடி ஜர்ரா வருது. ரப்பு கண்டா அந்த நீங்கள் இது வந்து உங்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு, ரப்புக்கு அதெல்லாம் நாங்கள் புறக்கி படிப்போம். இன க இது பாருங்க கொண்டு வந்துட்டு. ஓகே. அலம் யஜியல் கைத, அலம் யஜியல் கைத ஹும். ஹும் என்றா ரஃபா எப்படி வரும்? ரஃபா தனியாக வரும். இன வந்து உண்மையை சொல்ல போனால் இது கைத ஹும் சேர்ந்து வந்திக்குது. கைத ஹும். ஓ, இதை கைதோட இந்த தேவ ஹாவோட சேர்க்கல. ஆனால் கைதகும் சேர்ந்து வந்து தனியாக வந்து இல்லை. அதை நாங்கள் படிக்கல படிப்போம் இன்ஷா. ஆனால் ஹும்மை நீங்கள் கண்டிங்க தானே. ரைட், அடுத்தது நீங்கள் தனியாக சொல்லுங்கள் பார்க்க. வார்சல அலை ஹிம். எங்க இது? வார்சல அலை ஹிம் தைர நபாபில். கண்டுபிடிக்கலுமா யார்? சரி, ஹிம். ஹிம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஏன் இங்கே கைத ஹும் என்று வந்து இங்கே கைத ஹிம் என்று வந்திக்குதுண்டா இது வந்து சொல்கிறதுக்கு லேஸ் ஆகுறதுக்குமா. கைத ஹிம் என்று சொல்கிறது கஷ்டம். கைத வந்து அலிஃப் வந்துட்டு கைத ஹிம் என்று சொல்கிறத விட கைத ஹும் சொல்கிறது லேசி. அலை ஹும் சொல்கிறத விட அலை ஹிம் சொல்கிறது லேசி. அது அரபிகள் லேசிக்கு தான் அதை இதாகினாங்க. ஆனால் ரெண்டுக்கும் வந்து நசுபில்லாட்டி ஜர்ரா தைக்கும். சரிதானேம்மா? ரைட். தர்மி ஹிம் பிஹிஜாரத்திம் மின் சிஜ்ஜில். தர்மீஹிம் பாருங்க, எல்லா ஆயத்திலையும் ஒண்டிக்குது, குறைஞ்சது ஒண்டிக்குது. கடைசியில் கண்டுபிடிங்க. ஃபஜால ஹும் காஸ்ஃபிம் மாக்கூல். எல்லா ஆயத்திலையும் ஒன்று சரி இருக்குது. சுபான் விளங்கிச்சா அது எவ்வளோ பொறுமதி என்று சொல்லி. ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன சூறை எடுத்தாலும் இதை மாதிரி உங்களுக்கு பார்க்கல. ஹும் இந்த ஹும் வந்து சேர்ந்து இல்லை. இல்லை இது இதை நீங்கள் சொல்லுங்கள். இதை ஹும் தானே, இதை ஹும்மா சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த தாலோட அதை எழுதக்கொள்ள தாலோட ஹாவை சேர்க்கலாம். ஆனால் கைத ஹும் என்று கைத வேற ஹும் வேற நீங்கள் சொல்கிறல, கைத ஹும் என்று தான் சொல்கிறீங்க. இல்லைங்கச்சா? அதை வெளியால் சம்டைம்ஸ் கொஞ்சம் பார்த்தா கஷ்டமாக அர்த்தத்தை பார்த்தா விளங்கும். இப்போ உங்களுக்கு ஒன்றுமெண்டா இதில் அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இது நல்ல இது ஆப் நான் வந்து காட்டிப்பேன். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்ட்டு இது சொல் பாய் சொல்ல போனால் காட்டும். சொல் பாய் சொல்லிக்குது இல்லை. இப்போ இதை நெசுக்கி சொல்லுக்கு சொல்லலாம். சொல்லுக்கு சொல். அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க அர்த்தம் கொடுத்திக்கிறாங்களே இங்கே. இறைவன் இதா என்றா உன்னுடைய இறைவன். அப்படி ரெண்டா நீங்க என்ற அர்த்தம். உங்களோட முன்னுக்கு இருக்கிறதோட பேசுகிறேன் நீங்கள். இறைவன். இதுக்கு பாருங்க, கைத ஹும் அவர்களுடைய. கனி ஹும்முக்கு வேற கொடுத்துக்க அர்த்தம். கைத ஹும் அது உண்மை. நீங்கள் நான் சொன்னேன் வெளியால் பார்த்தவங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். கொஞ்சம் நீங்கள் பார்ப்போம். உண்மை இப்போ உங்களுக்கு இதான இப்போ வெளியால் பார்த்தா இதை கைதோட ஹும்மை சேர்க்கலான்னு சொன்னேன் தானே. ஆனால் உங்களுக்கு இது வந்து கண்டுபிடிக்கலும், இந்த ஹும் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் ரஃபாவா நசுபா ஜர்றேன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நினைவுக்கு தான் நாங்கள் ஜர்ரெண்டா என்னன்னு சொன்னோம். ஜர்ரெண்டா முதல்ல படிக்கல நினைவு இல்லை உங்களுக்கு. நினைவுக்கு தான் உடேன்ற வார்த்தைக்கு வார வார்த்தை ஜர்ராய்க்குது. விளங்கிச்சா? அல்லா உடைய ரசூல் என்ற போகல அல்லா என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது. பாருங்க, இது அர்த்தம் எப்படி கொடுத்தாங்க. அவர்களுடைய சூழ்ச்சி. உடையன்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன வருது? அவர்கள். அப்போ இது யாரு? இல்ல, உடையன்ற வார்த்தைக்கு முன்னுக்கு வர்றது எப்பயுமே ஜர். அது நாங்கள் முந்தி படித்தோம். அதை நாங்கள் திருப்பி படிப்போம். இதுக்கு சொல்ற முதாஃப் முதாஃபில். இது நாங்கள் அடுத்த லெசன் இதுதான் நாங்கள் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்போ இதில் பாருங்க, சொல்லுக்கு சொல். அலைஹிம் என்னது? என்ன கொடுத்திருக்காங்க? இல்லை இல்லை, என்ன கொடுத்து அர்த்தம் கொடு. அவர்கள் மீது. அலா என்றா மீது, ஹிம் என்றா அவர்கள். அவர்கள் மீது.
இது நசுபா ஜர்ரான்னு நாங்கள் பிறகு படிப்போம். இது அலா என்ற எண்ணெயெல்லாம் படிப்போம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஜர்ருடைய ஹர்ஃப் என்று சொல்லுவாங்க, அது நாங்கள் படிப்போம். அது வந்து அடுத்த வருஷம் ஜர்ராகுது. இதை பாருங்கள், இது சொல்ல அர்த்தம் போ. தர்மீஹிம், தர்மீமுக்கு என்ன அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க? தர்மீம் அவர்களை எரிந்தன. தர்மீஹிம் கலைந்தானே ஐநேம் ஹிம் என்று வருது. அப்போ அவர்கள், இது எல்லாத்துக்கும் அர்த்தம் அவர்கள். நீங்கள் ஹும் ஹிம்மை படிச்சிருந்தா அர்த்தம் அவர்கள் என்றது எல்லா இடமும் மீக்குது. சரிதானே? கடைசியில் பார்ப்போம். ஃபஜாலஹும், ஃபஜாலஹுமுக்கு என்ன கொடுத்திக்கிறாங்க? ஃபஜால அவர்களை ஆக்கினார். அப்போ ஐநேம் அவர்கள் என்று தான் வருது. விளங்கித்தானம்மா? ரைட், ஓகே. மாஷா அல்லாஹ். இன்றைக்கு இதுதான் லெசன், முக்கியமான லெசன். நான் உங்களுக்கு இதில் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை எலுமெண்டா தனியாக செய்ய பாருங்கள். நான் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்தாலும் தனியாக செய்ய பாருங்கள். உதாரணம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இதை ஒன்றை மட்டும் செஞ்சு நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஹுவ என்ற வார்த்தை, ஹுவ என்ற வார்த்தை இது எப்படியுமே தனியாக இப்போ இதை சேர்ந்து வந்தால் இப்படி நசரஹா என்று சேர்ந்துன்னு காத்திக்கிறாங்க. ஸோ இன்னும் ஹுவ தனியாகிக்குது. முதலாவது இது வந்து 4 தன்மையும் நீங்கள் எழுதணும். இந்த எல்லா வார்த்தையிலையும் 4 தன்மையும் எழுதணும். 1வது தன்மை என்ன? ரஃபா. 1வது தன்மை ரஃபா. ஹூ என்ற எத்தனை பேர்? ஒன்று, ஒருமை. ஹூ என்ற ஆனா பெண்ணா? ஆண். அடுத்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்த அந்துமா அந்துன்ன, அன நகுனு, இது எல்லாமும் சேர்ந்து வாரதும். ஹூ ஹி ஹுமா ஹிம் ஹிமா ஹும் ஹும் ஹிம், ஐப்பரோ ஹா, ஐப்பரோ ஹுமா ஹிமா, ஐப்பரோ ஹுன்ன ஹின்ன, ஐப்பரோ கா குமா கும், கி குமா குன்ன, நா நீ ஈ நா, இது எல்லாமே மாரிஃபா, குறிப்பிட்டது. கண்ணை பொத்தி உங்களுக்கு இது என்ன கண்டாலும் குறிப்பிட்ட. ஏண்டா நீங்கள் ஒத்தரை குறிப்பிட்டு தானே சொல்கிறீங்க. அவர் 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 எல்லாமே அவன் அவள் நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தானே. இது எல்லாமே வந்து மாரிஃபா. இது எல்லாம் மாரிஃபா. கண்ணை பொத்தி போடலுமோ இந்த 4 தன்மையை நீங்கள் எழுதியலும். சரியா? உதாரணத்துக்கு இதை நான் செய்கிறேனே, இது தன் சுரு குமா. குமா குமா என்றொன்னே முதலாவது வந்து நீங்கள் பார்க்கணும், இது குமா என்றா யார்? குமா என்றா நசுபில்ல. ஓ நசுபில்லா சரி சார். இது ஒரிஜினல் வெர்ஷன் என்ன? நசுபு இல்லை இல்லை, ரஃபா என்ன? இது ரஃபா என்னம்மா? குமாட ரஃபா. குமா ரஃபா இல்லை. இது வந்து முதலாவது பாருங்க, சேர்ந்து வந்தீங்கதா தனியாக வந்தீங்கதா? ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா குன்ன ஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அன்டி அந்துமா அந்துன்ன, அண்ண நகுனு. சரி. இப்போ குமா இதில் வருது. ஹூ ஹி அது இல்லையா? குமா இல்லை. சாட்டுக்கு போய்த்து பாருங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நினைவில்லாடி இப்போ நீங்கள் இப்போ தானே படிக்கிறீங்கம்மா. சாட்டுக்கு போய்த்து பாருங்க, குமா எங்கே ஈக்கிறாரு? குமா எங்கே ஈக்கிறாரு? ரஃபால ஈக்கிறாரா? ரஃபால இல்லை. அப்போ எங்கே ஈப்பாரு? சேர்ந்து வாரத்தில் ஈப்பாரு. எங்கே ஈக்கிறாரு? காட்டுங்க குமா எங்கே ஈக்குதுண்டு. இதுதான் குமா. அந்துமா. குமாவை கண்டோடனே உங்களோட தலைக்கு அந்துமா நினைவு வரணும். இப்போ உங்களுக்கு வராடி பிரச்சனை இல்லை. இதை சார்ட்டை பிரிண்ட் அவுட் ஒன்று வச்சுக்கொண்டு படிங்க. அப்போ குமா என்றா அந்துமா. ரைட். முதலாவது கேட்குறாங்க, இதில் 4 தன்மையை நீங்கள் எழுதணும். முதலாவது சொல்லுங்கள், ரஃபாவா நசுபா ஜர்ரா? குமா. குமா நசுபில்லாட்டி ஜர். மாஷா அல்லாஹ். நசுபில்லாட்டி ஜர். ஐப்புறம் கேட்குறாங்க, ஒத்தரா 2 பேரா நிறைய பேரா? எண்ணிக்கை 2 பேர். 2 பேர். ரேசி அந்துமா தானே? குமாவது 2 பேர். ஐப்புறம் கேட்குறாங்க எண்ணிக்கை. ஐப்புறம் என்ன பார்க்கணும் நீங்கள்? என்னது? 1வது ரஃபா நசுப் ஜர் நிலையை பார்த்தீங்க, எண்ணிக்கையை பார்த்தீங்க. 3வது என்ன பார்க்கணும்? என்னது? மக்கிராவா நக்கிரா? அது கடைசிக்கு பார்க்குறது. 3வது ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? அந்துமா. அந்துமா ஆண் இல்லை. சாட்டுக்கு போய்த்து பாருங்க, நினைவில்லாட்டி சாட்டுக்கு போய்த்து பாருங்க. குமா ஆனா பெண்ணா? குமா. குமா அந்துமா குமா அன் குமா 2 மட்டும். அப்போ ஆனா பெண்ணா? ஆண் எடுக்கே மேலும் பெண் எடுக்கே மேலும். விளங்கிச்சா? ரைட். அப்போ உங்களுக்கு 2 போடலும். ஆண் என்னும் போடலும், ஆண் இல்லாட்டி பெண் என்று போடலும். சரிதானே? ஆண் இல்லாட்டி பெண் 2 போடலும். சரி, அது 2 போடுங்க. சரியா? கடைசி மாரிஃபா. இதுதான் கஷ்டமானது. மாரிஃபாவா நக்கிராவா? குறிப்பிட்டதா பொதுவா? மாரிஃபா குறிப்பிட்டது. எல்லாமே குறிப்பிட்டது தான். விளங்கிச்சா? இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்க,
இப்போக்கு இதை சார்ட்டை பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கொண்டு கிட்ட வச்சுக்கொண்டு இது எல்லாத்தையும் முடியும். சரியா? இப்போ இது பாருங்க, உதாரணத்துக்கு இது 12வது இஸ்தக்ஃபிர் ஹூ. நீங்கள் இஸ்தக்ஃபிரை செய்ய தேவையில்லை, அது ஹூவை தான் நீங்கள் செய்யணும். ஹூவை அப்படி செய்யணும். விளங்கிச்சா? இதெல்லாம் செஞ்சுட்டு பாருங்க எப்படின்னு சொல்லி. இதை உங்களுக்கு செய்ய இயலுமெண்டா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போகிறோம். பிரதி துண்டுகள் அதுக்கு பேய்த்து நாங்கள் மிஸ் ஆகின இதை சிலதோர் செய்யலை, இதெல்லாம் நாங்கள் பிறகு மரம் திருப்பி வந்து செய்வோம். இது நாங்கள் செய்யலை, நான் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் ஆகிக்கிறீங்க, நான் கண்டன். ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் நாங்கள் 4 தன்மையும் இசும் எழுதுவோம். அது எழுத முந்தி நான் ஃபிகிலுக்கு போக முந்தி நான் இதை முடிச்சுடுவேன். என் பிளான் ஆயிட்டா இன்ஷா அல்லாஹ். இந்த பிரிந்த துண்டுகள் என்ற டாபிக் தான் அடுத்த டாபிக் எங்கட. இதில் 5 வகையான பிரிந்த துண்டுகள் இருக்குது, அதை நான் சொல்லித்தரேன். அதை ஃபுல்லாக முடிச்சுடுவேன். அதை முடிச்சுட்டு ஃபிகிலுக்கு போக முந்தி எல்லா இசும்டையும் 4 தன்மையை நாங்கள் எழுத போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன நினைவுக்குதா போன லெசனில் சொன்னேன், எல்லா இசுமுக்கும் நாங்கள் 4 தன்மை எழுதுவேன். எல்லா இசுமுக்கும் 4 தான் நீங்களும் எழுதுவீங்க, நான் எழுதல, நீங்கள் தான் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்புறம் பிரிந்த துண்டுகள் பேத்தாச்சு, அப்புறம் ஃபீல் பேத்தாச்சு, அப்புறம் குர்ஆன் தான். இப்போ இஸ்ம் தான் கஷ்டமானது, அது முடிஞ்சு. இந்த பிரிந்த துண்டுகள் எல்லாம் சரியான லேசி, அதை நீங்கள் கண்ணை பற்றி படிச்சுடுவீங்க. அப்புறம் ஃபிகிலும் சரியான லேசி, அதுக்கப்புறம் குர்ஆனுக்கு போகும். பிடிச்சிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் இந்த குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கிய தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.